ரசூல்மார்களை பற்றி நம்பிக்கை அப்படின்னா, முதல் ரசூல்மார்கள் அப்படிங்கிறவங்க யார்? அல்லாஹ் தஆலா மனிதர்கள்லேயே யாரை தன்னுடைய தூதர்களாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மார்க்க சட்டங்களை, ஷரியத்தை கொடுத்து வஹியை இறக்குறானோ, அப்படி வஹியை இறக்கி மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை அழைக்கும்படி கட்டளையிடுறானோ, அந்த குறிப்பிட்டவர்களை ரசூல்மார்கள் நம்புகிறோம். நபிமார்கள், ரசூல்மார்கள். ஒருவருக்கு வஹியை அல்லாஹ் இறக்கி மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்களை அழைக்கும்படி கட்டளையிடலை, அதாவது அவர்கள் அனுப்பப்படவில்லை அப்படின்னா அவர்கள் வெறும் நபிமார்களாக இருப்பாங்க. அவங்க மக்களுக்கு உபதேசம் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தாவா செய்து மக்களை அழைக்க வேண்டிய ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமை இருக்காது. ஆனால் நபியாக ஆன ஒருவர், வஹியை பெற்றவர், அதற்கு மேல் அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுத்து அவர்களுக்கு தனி சட்டங்களை கொடுத்து ஷரியத்துடைய சட்டங்களை இறக்கி பிறகு அவர்களுக்கு தாவா செய்யும்படி கட்டளையிட்டு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும்படி தௌஹீதை எடுத்து சொல்லி ஷிர்க்குக்கு எதிராக தாவாவை நடத்தும்படி அல்லாஹ் கட்டளையிட்டானா அப்போ அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். அவங்க தான் ரசூல்மார்கள். சரியா? அப்போ இவர்களை பற்றி நம்பிக்கை நமக்கு மிக முக்கியமான நம்பிக்கை. இது 4வது மிக முக்கியமான ஈமானுடைய தூண். இதில் முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், கடைசி ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரா நிசா 4வது சூராவுடைய 163வது ஆயத்தில் கூறுவேன், இன்னா உஹைனா இலைக்க கமா உஹைனா இலா நூஹி வன் நபியீன மின் பஅதி. நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் வஹி அறிவித்தது போலவே நிச்சயமாக உங்களுக்கும் நம் வஹி அறிவித்திருக்கிறோம். அப்போது இதிலேருந்து தெரியுது அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு வஹி அறிவிப்பாங்கிறது. இப்போ வஹி அறிவிக்கப்பட்டவர் தான் நபியாக ஆக முடியும். சரியா? அப்போது நபிமார்களை அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி கண்ணியப்படுத்தி மனிதர்களுக்காக அனுப்புகிறார். அப்போ அவர்கள் மனிதர்கள் தாங்கிறதுல நம்முடைய கொள்கை, நம்பிக்கை. மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பிறவி அல்ல, அவங்க மனிதர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா அவங்களை அனுப்புகிறான். அதில் முதல் தூதர், முதல் ரசூல் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடைசி ரசூல், கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், அல்லாஹ் தஆலா மா கான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வ காத்தமன் நபியீன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இல்லை, ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலாக, இறுதி நபியாக இருக்கின்றார் என்று சூரா அல் அஹ்ஸாப் 33வது சூராவுடைய 40வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்போ இந்த ஆயத்து ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹ் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, கடைசி ரசூல். இது எப்படி அவங்க தான் கடைசி நபி, கடைசி ரசூல் உறுதி செய்கிறோம்? இங்கே அல்லாஹ் தஆலா வ காத்தமன் நபியின்னு குறிப்பிட்றான் இல்லையா? அதில் நபிமார்கள் இறுதியானவர் சொல்கிறத வைத்து அவர்தான் கடைசி ரசூல் என்று உறுதி செய்ய முடியும். ஏன்னா எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் நபி ஆகாமல் ரசூல் ஆக முடியாது. அப்போ கடைசி நபியாக ரசூல்லா வந்திருக்கிறாங்கன்னா கடைசி நபிங்கிறனால அவங்க தான் கடைசி ரசூலும் கூட. ஏன்னு கேட்டால் அதற்கு பிறகு எந்த நபியும் வரப்போவது இல்லைங்கும் போது எந்த ரசூலும் வர முடியாது. ஏன்னா எந்த ஒரு ரசூலாக இருந்தாலும் நபி ஆகாமல் ரசூலாக ஆக முடியாது. ஆகவே தான் இந்த காயிதா, இந்த ஒரு அடிப்படை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ரசூலும் நபிதான், ஆனால் ஒவ்வொரு நபியும் ரசூல் அல்ல. ஏன்னா ரசூலுங்கிற அந்தஸ்து அல்லாஹ் தஆலா நபிமார்களில் இன்னும் அவங்களுடைய அந்தஸ்தில் உயர்த்தும் போது கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. ஆகவே ஒருவர் நபியானால் மட்டும்தான் ரசூலாக ஆக முடியும். நபியா ஆகாத ஒரு ரசூல் யாருமே இல்லை. அல்லாஹ் அப்படி யாரையும் அனுப்பியதும் இல்லை. சரியா? அப்போது இந்த அடிப்படையில் இங்கே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா காத்தமன் நபின்னு சொல்கிறத கொண்டு கடைசி முத்திரையிடப்பட்டவராக இருக்கக்கூடிய நபிமார்களில் ஒருவராக இறுதியாக வந்து விட்டாருங்கிற போது அதற்கு பிறகு எந்த ரசூல் வரமாட்டாருங்கிறது நம்முடைய கொள்கையில் உள்ளது. ஆகவே நபிமார்களை பற்றி நம்பிக்கையில் இது மிக முக்கியமான கொள்கை. ஆகவே தான் நாம் ரசூலுல்லாவுக்கு பிறகு யாராவது நபிமார்கள் வந்தவங்களாக யாராவது ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, நம்புகிறானா, அவனை காஃபிர் என்று சொல்லுவோம். அவன் முர்த்தத். சொல்கிறவனும் காஃபிர் தான். அப்படி ஒருத்தன் சொல்ல அவனை யார் நம்பினானோ அவனும் காஃபிர் தான். ஆகவே தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானிங்கிற ஒருத்தனை நம்பிய இன்னைக்கு மக்கள் பரவி இருக்கக்கூடிய அகமதியாக்கள்னு தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய காதியானிகள், அவங்க எல்லாருமே 100% காஃபிர்கள் தான், முர்த்ததுகள், வெளியேறி மதம் மாறி விட்டவர்களாக தான் சொல்லுவோம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய சரியான கொள்கை. இதுதான் அடிப்படை கொள்கை.
அப்போ மிர்சா குலாம் அகமதுங்கிறவங்க மட்டும் இல்லை, இன்னும் பலரையும் பின்னாடி எத்தனையோ பொய்யர்கள் தங்களை நபிமார்கள் ரசூல்மார்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க. ரசூல்லா வாழும்போதே கூட தங்களை நபின்னு ரசூல்னு சொல்லி கொண்டவங்களாம் வந்தாங்க. ரசூலுடைய மரணத்துக்கு பிறகு எவ்வளோ பேர் வந்துருங்க, அத்தனை பேரும் பெரிய பொய்யர்கள், தஜ்ஜால்கள், அதாவது பொய்யர்கள்ங்கிற வகையில் உள்ள தஜ்ஜால்கள். அப்போ இவங்க எல்லாரையும் நம்ம ஏன் மறுக்கிறோம் கேட்டால், ரசூலுல்லா தான் இறுதி நபி என்பதை இங்கே நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ இன்னும் நபிமார்களை பற்றி நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் முதலாவது நபிமாருடைய தாவாவை குறிப்பிடுறாங்க. வலகது பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூல அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குவதை விட்டு விலகிவிடுங்கள் என்று சொல்லத்தான் ஒவ்வொரு ரசூலையும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சூரா அந்நஹல் 16வது சூராவுடைய 36வது ஆயத்தில் சொல்கிறான். அப்போ இதுலேருந்து தெரியுது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்தை நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவருடைய எல்லாருடைய பிரச்சாரமும் அல்லாஹ்வை வணங்க வேண்டுங்கிற தௌஹீதின் பக்கம் தான் இருந்தது. சரியா? ஷிர்கை விட்டு தடுக்கக்கூடியதாக இருந்துச்சு, குஃப்ரை விட்டு தடுக்கக்கூடியதாக இருந்துச்சு, தாகூத்துகளை விட்டு தடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. நாமும் அதைத்தான் செய்யணும். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், நபிமார்கள் எல்லாருமே மனிதர்கள் தான், அவங்க அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான், சிறந்த அடிமைகள். ஆனால் அவங்களுக்குன்னு அதுக்காக அல்லாஹ்வுடைய பண்புகளோ தன்மைகளோ சக்தியோ எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அவங்களுக்கு மறைவான அறிவோ ஆற்றலோ எதுவும் இல்லை. மூன்றாவது விஷயம், நபிமார்கள் மனிதர்கள் தாங்க, மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பசி, தாகம், நோய் நொடி, சரியா, மரணம், இது எல்லாம் நபிமார்களுக்கு உண்டு. அவதான் எத்தனையோ நபிமார்கள் இறந்தவங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். பல நபிமார்கள் நம்ம பேர் அறிந்தவங்க எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும்தான் இன்னும் இந்த பூமிக்கு திரும்ப இறக்கப்பட்ட பிறகு இறப்பாங்க. அவங்க வானத்தில் உயர்த்தப்பட்டுட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. எல்லா நபிமாரும் இறந்துட்டாங்க. அப்போது இது எல்லாம் நபிமார்களுக்கு உண்டு தாங்கிறத நம்ம அறிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கும் பசி எடுக்கும், நோய் வந்தால் அவங்களும் சிரமப்படுவாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விட பெரிய நோய் வாய்ப்பட்டவங்க யார் இருக்கிறாங்க? கடுமையாக நோய் வாய்ப்பட்டாங்க. சரியா? அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஷிஃபா அவங்களுக்கு கொடுத்தான். சரியா? இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன். யார் சொல்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நான் நோயுற்றால் அல்லாஹ் தான், அவன்தான் எனக்கு குணப்படுத்துகிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நபிமார்களுக்கு இந்த தன்மைகள் உண்டு. இது 3. நான்காவது விஷயம், நபிமார்கள் விஷயத்தில் அவங்களுடைய தூதுத்துவ பொறுப்பை நம்ம உண்மை நம்பிக்கை கொள்ளணும். அவர்களில் ஒருத்தரை கூட மறுக்கக்கூடாது, நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது. சிலரை ஏற்றுக்கொள்வோம், சிலரை மறுக்கிறோன்னு பாகுபாடு காட்டினா எல்லாரையும் மறுத்தது போலத்தான். பாருங்கள், அல்லாஹ் தஆலா ஷேக் சாலிஹ் அல் உஸைமின் ஒரு ஆதாரம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொல்கிற கஸ்ஸபத் கௌமு நூஹினில் முர்சலீன். நூஹுடைய சமுதாயத்தார் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 26வது சூராவுடைய 105வது ஆயத். அப்போ இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து ஷேக் உஸைமின் குறிப்பிட்றாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு முன்னாடி எந்த ரசூல்மார்கள் அனுப்பப்படலை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் முதல் ரசூலே. ஆனால் அல்லாஹ் தஆலா நூஹை பொய்ப்பித்தவங்களை அவர்கள் ரசூல்மார்களை பொய்ப்பித்து விட்டார்கள்னு சொல்கிறான். காரணம் என்ன கேட்டால், ஒரு ரசூலை பொய்ப்பித்தாலும் எல்லா ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தது போலத்தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அப்போது நூஹுக்கு முன்னாடி வேறு எந்த ரசூலும் வரல, நூஹு தான் முதல் ரசூலே. ஆனால் அந்த ஒரு ரசூலை பொய்ப்பித்ததுனால அல்லாஹ் சொல்கிறான், கஸ்ஸபத் கௌமு நூஹினில் முர்சலீன். நூஹுடைய சமுதாயம் ரசூல்மார்களை இறைத்தூதரை பொய்ப்படுத்தினார்கள்னு சொல்கிறான். அப்போ இதிலிருந்து தெரிய வருது, ஒரு ரசூலை, ஒரு நபியை ஒருத்தர் பொய்ப்படுத்தினாலும் எல்லா நபிமார்களையும் எல்லா ரசூல்மார்களையும் பொய்ப்படுத்திய ஒரு காஃபிராக அவர் ஆகிவிடுவார் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கடுத்து 5வது விஷயம், நம்ம நபிமார்களை நம்பிக்கை கொள்ளும் போது அவங்களுடைய பெயர்களை அறிந்திருந்தால் அந்த பெயரோடு சேர்த்து அவங்களை பற்றிய தகவல்கள் என்ன ஆதாரப்பூர்வமாக கிடைத்ததோ அதை நம்பிக்கை கொள்ளணும். குர்ஆனில் 25 நபிமாருடைய பெயரை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த 25 நபிமார்களையும் அவங்களுடைய பெயரோடு நீ ஈமான் கொள்ளணும். அதே மாதிரி ஹதீஸ்களில் யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யார் அவங்க? யூஷா யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோடு கூட இருக்கிறாங்களே, அதாவது பயணத்தில் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை சந்திக்க போகிறாங்களா இல்லையா, அந்த நபி. அதான் அவங்க அப்போ நபி ஆகலை, மூசா அலைஹிஸ்ஸலாமோட மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவங்கள தான் நபியாக ஆக்கினான். சரியா? அவங்க தான் யூஷா. அவங்க ஒரு நபி. ஹதீஸ்கள் அவங்களுடைய பெயர் வந்திருக்குது, குர்ஆனில் வரல, ஹதீஸில். அப்போ அந்த பெயரோடு நம்ம நம்பிக்கொள்ளணும் அவங்களை பற்றி ஆதாரத்தை. சரியா? அதே மாதிரி கிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்களும் ஒரு நபி, ஹதீஸில் வந்திருக்குது. சரியா?
அப்போ இந்த மாதிரி பெயர்களோடு யாரை அறிகிறோமோ அவங்கள பெயர்களோடு நம்பிக்கை கொள்ளணும். அவங்களை பற்றி என்ன ஆதாரத்தை அறிகிறோமோ அந்த ஆதாரத்தோடு நம்பிக்கை கொள்ளணும். சரி, இப்போ இந்த நம்பிக்கைகளால் என்ன பலன்? முதலாவது பலன் ஷேக் உசைமின் குறிப்பிட்றாங்க, அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணையையும் அக்கறையும் அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட நல்லோர்களை மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறார். அப்போது இது ஒரு மிகப்பெரிய பலன். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் அப்படிங்கும்போது நன்றி செலுத்தணும். மூன்றாவது, அவங்களை நேசிக்கணும். யாரை? நபிமார்களை நம்ம நேசிக்கணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்களுடைய தகுதிக்கு பொருத்தமான முறையில் அவங்கள புகழணும், பாராட்டணும், புகழணும். வரமீறி புகழக்கூடாது. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தினாங்களோ, அல்லாஹ்வுடைய மகன் உயர்த்தி பேசினாங்களோ, இந்த மாதிரி புகழக்கூடாது. அவங்க வழிகட்டாங்க, குஃப்ரில் விழுந்தாங்க. இதை கொண்டு ஏன்னுட்டு அல்லாஹ்வுடைய பண்புக்கே அதில் அவங்க இடையூறு செய்துட்டாங்க, பொய்யலை இட்டு கட்டினாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கண்ணியமாக அல்லாஹ் அவங்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுத்தானோ அந்த அந்தஸ்தோடு அவங்கள சிறந்த அல்லாஹ்வுடைய அடியார்களாக சொல்லணும், புகழணும். சரியா? அவங்க மேலே நம்ம அவங்களுக்கு அல்லாஹ் சலாமை உண்டு பண்ணட்டும், அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கட்டும், நம்ம துவா செய்யணும். சரியா? அப்போ இந்த மாதிரி நபிமார்கள் நேசம் கொண்டு நாம் அவங்களை அழகான முறையில் கண்ணியப்படுத்தணும், மார்க்க வரம்புக்குட்பட்டு கண்ணியப்படுத்தணும். அப்போ இது எல்லாமே நாம் நபிமார்கள் மீது கொள்ளக்கூடிய நம்பிக்கையினால் விளையக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத இங்கே அறிஞ்சு கொள்ளணும்.